நான் நிச்சயமா வரேன்னு சொல்லி இங்கே வந்த பிறகு இந்த விழாவில் கலந்துட்ட கூட அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். உண்மையிலேயே வந்து அது தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் ஒரு நடக்காத ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அதை நான் சொல்ல நல்லா இருக்காது. இந்த படம் ரிலீஸ் மீட் ஒருவேளை சக்ஸஸ் மீட் என்னை கூப்பிட்டாரு, அந்த விஷயத்தில் சொல்கிறேன். நிச்சயமா. ஏன்னா ஒரு மிகச்சிறந்த கலைஞன் வந்து எப்படி மிகச்சிறந்த கலைஞன் ஆகிறான்னா, எதுவுமே இல்லாதப்போ ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை சாதிக்கிறவன் தான் மிகச்சிறந்த கலைஞன். கலைஞனுக்கு முதல்ல எது பெரிய விஷயம்னா பணம் இல்லை, அறிவு தான் மிகப்பெரிய விஷயம். பணம் இருக்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கலாம், பணம் இல்லாத போது அறிவால் பிரம்மாண்டமாக யோசிக்கலாம். அப்போது இந்த பிரம்மாண்டமான படத்தை இன்னைக்கு தயாரிப்பாளர் வந்து ஆங்கருக்கு முதல்ல செட்டில்மெண்ட் பண்ணுற அளவுக்கு வசதியாக வச்சுருக்காருன்னா அது எனக்கு தெரிஞ்ச முதல் டைரக்டர் இவர் தான். நான் ஒரு 10 வருஷமாக இந்த ஏறக்குறைய வந்து ஒரு 2000 திரைப்படங்களுக்கு நான் வந்து கலந்துக்கிட்டு இருக்கேன். 2000 திரைப்படம் கலந்துட்டு இருக்கேன். அதில் வந்து ஒரு இயக்குனருக்கு அந்த தயாரிப்பாளர் செட்டில்மெண்ட் வந்து ஆங்கருக்கு வந்து பிஃபோர் ஃபங்க்ஷன் கொடுத்தது இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணாதர அதுபோல் வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து அழகாக வந்து பிளானாக எழுதிட்டு வந்து எல்லாரையும் விடாமல் படிச்சிங்க. அப்போ உங்களுடைய உரையிலேருந்து நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் படத்தையும் நீங்கள் அவ்வளோ பிளான் பண்ணி தான் எடுத்திருப்பீங்க. பட்ஜெட்லேருந்து அதை வந்து வேற ஒருத்தர்கிட்ட எதிர்பார்க்காம என்ன செலவோ அந்த செலவுக்குள்ளே பணத்தை சரி பண்ணி கொண்டு வந்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே நீங்கள் இந்த படத்தை சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்ன எங்களுக்கும் நீங்கள் எந்த பேலன்ஸும் இல்லை, எங்கள் தொழிலாளர்களுக்கும் எந்த பேலன்ஸ் இல்லாமல் நீங்கள் படத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க. உண்மையில் முகுந்தனுக்கு வந்து மிக மிக பெரிய வாழ்த்துக்களை சொல்லணும்.